வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி நடவடிக்கைகளின் முன்னேற்றத்துக்கு உந்து சக்தியாக சமாதானம் அமைந்துள்ளது. ஜனாதிபதி தெரிவிப்பு. பௌதிக புனரமைப்புகள் மாத்திரம் நாட்டில் நிலையான சமாதானத்திற்கு வழிவகுக்காதென்று நவநீதம் பிள்ளை தெரிவிக்கின்றார். ரத்துபஸ்வல சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தெரிபெக ஸ்ரீதம்மதேரர் ஆரம்பித்த உண்ணாவிரதம் கைவிடப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்தில் கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருள் 250 கிலோகிராம் என்று தகவல். ஃபேமிலி ஃபியஸ்டா களியாட்டங்கள் இம்முறை நீர்கொழும்பு கடற்கரையில். ரத்துபஸ்வல சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு திரிபக ஸ்ரீ தம்மதேரர் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இன்று பகல் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. போலீசார் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னரே உண்ணாவிரதம் கைவிடப்பட்டுள்ளது. பிரச்சினைக்கு காரணமாக இருந்த தொழிற்சாலையின் நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெரிபெக ஸ்ரீ தம்மதேரர் நேற்றிரவு மீண்டும் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்தார். தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பில் ரத்துபஸ்வல பகுதி மக்கள், போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தொழிற்சாலை அதிகாரிகளுடன் வெளிவேறிய போலீஸ் நிலையத்தில் இன்று காலை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. பிரதேசத்தில் இன்றும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. தொழிற்சாலையின் நுழைவாயிலில் மக்கள் ஒன்று கூடியிருந்த போது மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அனுர சேனாயக்க அங்கு வந்து கலந்துரையாடலின் போது எட்டப்பட்ட முடிவை தெரிவித்தார். இந்த உபகரணங்களை மாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அனுமதி பெறப்படும் வரை ஒரு சில குழுவினரே இந்த நுழைவாயிலினூடாக உள்ளே செல்ல முடியும். வேலை செய்பவர்கள் 60 பேரே உள்ளனர். அதோடு இங்குள்ள நிர்வாக குறிப்பேடுகளில் 25 சாரதிகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 25 60 85. கிராமத்தில் இருந்து 12 பேரை மாத்திரம் தயார்படுத்தினோம். போலீசார் 15 பேரை மாத்திரம் தான் இந்த நுழைவாயிலினூடாக உள்ளே எடுக்க முடியும். வேறு யாரையும் உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்தார்கள். எந்த சட்டம் இருந்தாலும் மக்களின் கருத்துக்கே முதலிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை தொழிற்சாலைக்கு அருகில் போலீஸ் சாவடி ஒன்றை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் புத்திக ஸ்ரீவர்த்தன தெரிவித்துள்ளார். தீர்மானம் உறுதியானது. அந்த அடிப்படையில் நாம் இருப்போம். அவர் கூறிய கருத்தின் பிரகாரம் நாம் இருப்போம். உயிரிழந்தவர்கள் இருக்கின்றனர், துப்பாக்கிச்சூடு பட்டவர்கள் இருக்கின்றனர். அவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். தேரர் உள்ளிட்ட பலர் இரவு பகல் பாராது ஒத்துழைப்பு வழங்கினார்கள். ஒத்துழைப்பு வழங்கிய மக்களுக்கும் சிரசவுக்கும் நாம் நன்றியை தெரிவிக்கின்றோம். இன்று நண்பகல் 12 மணியளவில் உண்ணாவிரதத்தை நிறைவு செய்த தெரிபெக ஸ்ரீ தம்மதேரர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். தொழிற்சாலை நடவடிக்கைகளுக்கு நாம் இடமளிப்பதில்லை. இதை இங்கிருந்து அகற்ற வேண்டும். நேற்று பகல் 12 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தை இன்று 12 மணிக்கு நிறைவு செய்கின்றோம். தொழிற்சாலையினுள் தொழில் புரியும் ஊழியர்கள் போலீசாரின் பாதுகாப்புடன் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறினார்கள். பின்னர் பிரதேச மக்கள் அங்கிருந்து சென்றனர். அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு மௌனத்தை போன்ற வேறு எந்த ஆயுதமும் இல்லை. லியோனார்டோ டா வின்சி, கூர்ப்பு கொள்கையின் தந்தை. இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்தி நடவடிக்கைகளின் முன்னேற்றத்துக்கு உந்து சக்தியாக சமாதானம் அமைந்துள்ளதென ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். தி ஆஸ்திரேலியன் பத்திரிகையின் கிரேக் ஷெரிக்டனுக்கு வழங்கிய செவ்வியின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். 6% நிலையான அபிவிருத்தியை பேணிச் செல்ல முடியும் என்று ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். சமாதானமின்றி அபிவிருத்தியை அடைய முடியாது. அபிவிருத்தியின்றி சமாதானம் இல்லை. எனினும் இவை அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றி சமாதானமே.
மேற்கோள் நிறைவு. வெளித்தரப்பினரிடமிருந்து விடுக்கப்படுகின்ற விமர்சனங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி, இலங்கைக்கு வருகை தரும் வெளித்தரப்பினரை வரவேற்கும் அதேவேளை இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி பணிகளை நேரடியாக கண்காணிக்குமாறு அவர்களிடம் வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்துள்ளார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் ஊடாக இலங்கை போக்குவரத்து மற்றும் எரிசக்தி கேந்திர நிலையமான நாடு என்ற வகையில் முன்னோக்கி செல்வதற்குள்ள இயலுமை உலகிற்கு எடுத்துக் கூறுவதற்குள்ள சந்தர்ப்பம் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் மக்களை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் வியாபாரம் சர்வதேச LTT வலையமைப்பு மற்றும் LTTக்கு உபகாரம் செய்யும் சக்திகளின் உதவியுடன் நடைபெறுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாக தி ஆஸ்திரேலியன் பத்திரிகை வெளியிட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் அரசாங்கத்துக்கு எதிரான பிரவேசத்திற்கு மேலைத்தேய அரசியல்வாதிகள் LTT வலையமைப்பிடம் லஞ்சம் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இந்த நேர்காணலின் போது கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தொடர்பில் ஆஸ்திரேலியா கையாளும் கொள்கை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். படகுகள் மூலம் சட்டவிரோதமாக பிரவேசிக்கும் குடியேற்றவாசிகளை தடுக்கும் வகையில் அந்த நாட்டில் சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்வதை தடுப்பதற்காக இலங்கை அதிக அளவில் பணத்தை செலவு செய்வதாகவும் அதன் காரணமாக அவ்வாறான சுமார் 4000 பேரை தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் தி ஆஸ்திரேலியன் பத்திரிகைக்கு வழங்கியுள்ள நேர்காணலின் போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கையிடமிருந்து கச்சதீவை மீளப் பெறுவதற்கான அவசியம் எழவில்லை என இந்திய மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு உரித்தான நிலப்பரப்பு எதுவும் இலங்கையிடம் பொறுப்பளிக்கப்படவில்லை எனவும் இந்திய மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாக தி ஹிந்து ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் தாக்கல் செய்திருந்த மனு தொடர்பில் இந்திய மத்திய அரசாங்கம் நேற்று தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் அதன் நிலைப்பாடு குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவை இலங்கைக்கு பொறுப்பளிக்கும் வகையில் 1974 மற்றும் 1976 ஆண்டுகளில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகள் அரசியல் யாப்புக்கு அமைவானவை அல்லவென அறிவிப்பதுடன் அவற்றுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி 2008 ஆண்டில் ஜெயலலிதா ஜெயராம் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். எனினும் சட்ட ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் சாட்சியங்கள் குறித்து கவனம் செலுத்தியதுடன் அனைத்து கோணங்களிலும் தோன்றியிருந்த பிரச்சினைகள் குறித்து இரண்டு நாடுகளும் முழுமையான பரிசீலனைகளை மேற்கொண்டு 1974 ஆண்டு கச்சத்தீவு தொடர்பில் தீர்வொன்றை எட்டியிருந்ததாக இந்திய மத்திய அரசாங்கம் அந்த நாட்டின் உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. 1974 ஆண்டில் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கையின் மூலம் அந்த நிலைப்பாடு மீண்டும் ஸ்திரமானதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இரண்டு உடன்படிக்கைகளிலும் இந்திய மீனவர்கள் இலங்கையின் கடல் எல்லைக்குள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கவில்லை என்றும் இந்திய மத்திய அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஆயினும் அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் யாத்திரையில் ஈடுபடுவதற்காக அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி பத்திரம் அல்லது விசா இன்றி இந்திய மீனவர்கள் மற்றும் யாத்ரீகர்கள் கச்சத்தீவிற்குள் பிரவேசிக்க இடமளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. அத்துடன் கச்சத்தீவிற்குள் பிரவேசிப்பதற்கான உரிமையை அந்த தீவை சுற்றியுள்ள கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக வழங்கப்பட்டுள்ள உரிமையாக கருதி இந்திய மீனவர்கள் செயற்படக்கூடாது எனவும் மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு உரித்தான எந்தவொரு நிலப்பரப்பும் இலங்கையிடம் ஒப்படைக்கப்படவோ அல்லது இறைமை தாரை பார்க்கப்படவோ இல்லை என இந்திய மத்திய அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களை இந்த அரசாங்கத்தினால் கொள்வனவு செய்ய முடியாது என தமிழரசு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் CVK சிவஞானம் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள், அறவாடித்தனத்துக்கு பேர் போனவர்கள், அது அவர்களுடைய அதிகார போட்டியின் மத்தியிலே தான் இந்த அடிபாடுகள் நடக்கின்றன. அது ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான முறையிலே தான் இந்த அடிபாடுகள் நடக்கின்றன. ஆனால் மாகாண சபை உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுபவர்கள் நான் என்னுடைய நம்பிக்கைப்படி தெரியல கட்சியாக மாட்டார்கள் என்று நான் நம்புறேன். ஒரு காரணத்தை நான் சொல்லலாம். இதுவரையில 13 பாராளுமன்ற ஒரு ஆள் தான் பேசினாவை தவிர எங்களுடைய 13 வரை என்ன கருத்து வேறுபாடு எங்களுக்கு உள்ளே இருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்தால எங்களுடைய கூட்டமைப்பை உடைக்க முடியவில்லை, உறுப்பினர்களை தங்கட பக்கம் எடுக்க முடியவில்லை. ஆகவே அதாவது இந்த
மாகாண சபையிலும் இதே நிலைதான் தொடரும். ஆகவே கட்சி தாக்குகின்ற நிலை நிச்சயமாக கூட்டமைப்பில் ஏற்படாது. சாவகச்சேரியில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பான முறையில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அங்கஜேன் ராமநாதன் குறிப்பிடுகின்றார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இப்ப இந்த கேஸுகள்ல இன்றைக்கு எடுப்பட்டிருக்க கேஸோ முதல் எடுப்பட்ட கேஸுகளோ ஆக்ஷன் போலீசார் எடுத்திருக்கணும். அதாவது சாவச்சேரியில நடந்த சூடு சம்பவத்தை பற்றி தான், அதாவது சாவச்சேரியில சூடுபட்டவரை பற்றி மட்டும்தான். என்னுடைய பிஎஸ்ஓக்கு என்னென்று கொண்டு துளைக்கப்பட்டது, அதற்கு ஒரு ஆன்சரும் இல்லை இங்க ஒருத்தர். இப்ப சர்வா தரப்பினரிலிருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதாவது என்னுடைய தகப்பனார் பிஸ்டலால அவையலுடைய ஆக்களை ஷூட் பண்ணிருக்கணும். அவருடைய 3-4 ஆதரவாளர்கள் கொடுத்திருக்கிறார் சாட்சி. அந்த சாட்சியை வச்சு என்னுடைய தகப்பனரை அரெஸ்ட் பண்ண முடியுமா இருந்தால், என்னுடைய ஆதரவாளர்கள் 6 பேர் சாட்சி கொடுத்திருக்கிறார். சர்வா எனக்கு ஷூட் பண்ண வந்த இடத்துல தான் என்னுடைய போலீஸ் தடுத்து சூடுபட்டது. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் நடந்திருக்கு. அதாவது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும். இந்த பிஸ்டல் என்னுடைய அப்பாட்ட இருக்குது தான் உண்மையா. இந்த என்னுடைய போலீஸ் கம்ப்ளைண்ட்லயும் அதை கொடுத்திருக்கிறேன். அந்த பிஸ்டல் கொழும்புல இருக்குது. இந்த போலீசார் நேற்றே கொழும்பில் இருந்து அந்த பிஸ்டலை ரிகவர் பண்ணியிருக்கிறார். அதே நேரம் என்னோட 2 PSOs வரினா, இந்த 2 PSOஸ்க்கும் 2 T56 கன்ஸ் இருக்கு. அவியல் சுட்டிருக்கலாமே, ஏன் சுடையில அவன் 2 கன்னும் சுடுபடையில. என்னுடைய பிஸ்டல் கொழும்புல இருக்குது. 2வது என்னுடைய தந்தையாருடைய பிஸ்டல். அதாவது இன்னும் ஒன்று, உண்மையாவே அந்த சம்பவத்தில் நான் அடிக்க போக வேண்டி இருந்தால் நான் கொடியாம மோசிட்டு போய் பேக்கப் கொண்டு போவேன். உண்மையாவே நான் அடிக்க போவதா இருந்தா நான் இன்னும் ஒரு 10 பஸ்ல ஆக்கள் எடுத்துக்கொண்டுலாம் போவேன். 3 பேருக்குள்ள நான் ஒரு 15 பேர் போய் மாட்டுவோம் 200 பேருக்குள்ள. வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தல் களம் தற்போது சூடுபிடித்து வருகின்றது. கண்டி, கலஹா, தெல்தோட்டை குரூப் தோட்டத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே இவ்வாறான கருத்தை முன்வைத்தார். இப்ப தோட்டத்தில் இருக்கிற நீங்களும் எல்லாரும் உங்களுக்கு தெரியும், போன காலத்துல எல்லாம் நீங்க CWCல இல்லாட்டி UMPயோட தான் வேலை செஞ்சேன். இந்த தோட்டத்தில் இங்க எல்லாம் பார்க்க போக்கல, நாங்க ஓட் கணக்கு பண்ண போக்கல, எல்லாம் தமிழ் ஆட்கள் எல்லாம் ஓட் போட்டு இருந்து ஆணைக்கு சரி கோழிக்கு சரி தான். கோழி வேற கேட்டு இல்ல, கோழி ஆணையோட தான் கேட்டுனே. இந்த தோட்டத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாரும் CWC தொண்டமண்ணோட தான் இருந்தேன். இப்ப பாருங்க, நீங்க CWC தொண்டமண்ணோடு இருந்து இப்ப தோட்டத்துக்கு என்ன ஆவி இருக்கு. இப்ப உங்களுக்கு CWCல இருந்து என்ன கொடுத்து, கிராமம்ல இருக்கிற சிங்கள ஆட்கள் எல்லாம் நல்லா இருக்கிறது. வீடு எல்லாம் சருக்கட்டு, ரோட் எல்லாம் நல்லா சருக்கட்டு, தண்ணி, மின்சாரம் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்திருக்கு. இப்ப லைன்ல தோட்டத்தில் இருக்கிற ஆட்கள் அப்படி இல்லை. இப்ப நான் கௌரவ ஜனாதிபதிக்கு சொன்னேன், கிராமம்ல இருக்கிற ஆட்கள் ஆட்டம், தோட்டத்தில் இருக்கிற தமிழ் ஆட்களும் அதே மாதிரி சப்போர்ட் கொடுக்க வேணும், அதே மாதிரி எல்லாம் கொடுக்க வேணும். இப்ப உங்களுக்கு தெரியும், நான் மஹிந்தானந்த, நான் விளையாட்டுத்துறை அமைச்சர். உங்களுக்கு என்ன பார்க்க வேணும்னா பிரச்சனை இருக்கிறேன்னா எனக்கு கோல் ஒன்று எடுக்கலும். உங்களுக்கு கௌரவ தொண்டமன் அமைச்சருக்கு கோல் ஒன்று எடுக்கலுமா? கௌரவ தொண்டமன் அமைச்சர் உங்களுக்கு முடிவெட்டேலுமா? அவரு 5 வருஷம்க்கு ஒரு தரக்க கண்டி மீட்டிங்கு மட்டும் வருவார்.